புதையுகம் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு நிகழ்ச்சி விருந்தினர் பக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன இருக்கக்கூடிய இந்த சிறப்பு விருந்தினர் பற்றி சொல்லும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். பிறந்த நாட்டை ஒரு வாட்டியாவது பெருமையாக்கணும் அப்படின்னு நம்மளாம் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இவரு ஒன்னுக்கும் மேற்பட்ட முறைகள் பெருமை ஆக்கிக்கிட்டே இருக்காரு. திருப்பூர் அப்படின்னா பருத்திக்கு மட்டும்தான் ஃபேமஸ் அப்படின்னு காலங்காலமா நம்ம எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனா அதை கொஞ்சம் மாற்றி பாலிஸ்டருக்கும் ஃபேமஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு விருந்தினர் தான் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு வரைக்கும் தந்திருக்காங்க. வால்ரஸ் மற்றும் எஸ் இந்தியா கேனுடைய தலைமை நிறுவனர் திரு ஜிஎஸ்பி டேவிட் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்காங்க. சார் கிட்ட நிறைய விஷயங்கள், நிறைய இன்ஸ்பைரிங்கான விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. நலமா இருக்கீங்களா? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா, சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. கண்டிப்பா. ஸோ விருந்தினர் பக்கம்க்கு வருகை தந்ததுக்கு மிக்க நன்றி. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஒரு விருந்தினோட பேசும்போது அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா ஒவ்வொரு கெஸ்ட் கிட்டனும் நாங்கள் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அந்த விதத்தில் நாங்கள் உங்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் ஸ்டடி பண்ணும்போது உங்களை பற்றின நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வந்தது. நீங்கள் இப்போ ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துக்கு ஃபவுண்டர் மட்டும் கிடையாது. சொல்லுவாங்க இல்லையா, பாம்பேல ஒரு பெரிய பாஷான்ற மாதிரி நீங்கள் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருந்திருக்கீங்க, முன்னாள் ராணுவ வீரராக இருந்திருக்கீங்க. இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் நாட்டுக்காக நீங்க உங்களை அர்ப்பணிச்சுக்கிட்டே இருந்திருக்கீங்க. ஸோ சொல்லுங்க சார், எங்கே இருந்து இந்த ஒரு விஷன் ஆரம்பிச்சது? மிலிட்ரி மேன்ல இருந்து ஒரு மிகப்பெரிய பாலிஸ்டர் சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும் அப்படின்றது. அதாவது பொதுவாக எப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு கிராமத்துலேருந்து வந்தவன். எல்லாருக்கும் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு விருப்பமான செயல்களை செய்யுங்க அப்படிம்பாங்க. அது உண்மைதான். அந்த உங்களுக்கு ஒரு விருப்பம் இல்லாத ஒரு செயலை நம்ம செய்யக்கூடாது. அந்த விருப்பத்தை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, நமக்கு விருப்பமானவர்களுக்கு விருப்பமானதாக இருக்கணும். நமக்கு விருப்பமானது ஒரு இடத்துல ஒரு போர் அடிச்சிடும், அதில் வேண்டான்னு விட்டுருவோம். நமக்கு விருப்பமானவர்களுக்கு விருப்பமாக இருக்கணும். அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய அம்மாவை, குடும்பத்தை யோசிக்கிறோம். அடுத்தது நாட்டை யோசிக்கிறோம். இந்த நாடுக்கு எது தேவை, அதுக்கு எது விருப்பமாக இருந்து, அதாவது அந்த நாட்டின் தேவை என்னோடய விருப்பமாக மாற்றிக்கிட்டோம்னா, எங்கள் அம்மாவுடைய தேவையை என்னோடய விருப்பமாக மாற்றிக்கிட்டோம்னா, என்னுடைய உழைப்பு மிக எளிதாக இருக்குது. எனக்கு அவமானங்களை பற்றி பயம் இல்லை, தோல்வியை பற்றி பயம் இல்லை, ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா அம்மாக்காக ஒர்க் பண்ணும்போது ஹார்ட் ஒர்க்குன்னு நம்ம சொல்ல மாட்டோம். எனக்காக அப்படின்னு நம்ம ஹார்ட் ஒர்க்காக பண்ணுறோமோ. ஸோ நமக்கு விருப்பமானவர்களை நம்ம விரும்பி அதை நம்மளுடைய விருப்பமாக ஏற்றுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வெற்றியாளனுக்கு அதை விட ஒரு பெரிய ஈஸியான வழிங்கிறதும் கிடையாது. அதாவது அது ரொம்ப ஈஸியானா அவனுக்குன்னு போனால் அது பேர்டன், அவனை நேசிக்கிறவங்களுக்காக அவன் போகிறது அவனுக்கு சுகமாக இருக்கும். ஸோ அது எனக்கு இயற்கையில் எப்படியோ தெரியாமல் ஒரு கேரக்டரில் வந்துச்சு. அப்போ அதை நோக்கி எங்கள் குடும்பத்தை மேலே கொண்டு போகணும் அப்படின்னு போகிறோம். ஒரு விளையாட்டில் வரோம். விளையாட்டில் ஜெயிக்க கூட அம்மாவை பொருளாதாரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்கு தான். அதுக்கப்புறம் விளையாட்டில் இன்னும் மேலே போகும்போது நாட்டுக்கு ஒரு புகழை கொடுக்கணும் அப்படிங்கிற நாட்டுக்காக ஒர்க் பண்ணணும்னு யோசிக்கிறோம். இராணுவத்துக்கு போகிறோம். இப்படி ஒன்றா போய்கிட்டு இருக்கும்போது இந்த உடைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த உடைகள் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் நம்ம இப்போவும் இன்னும் இந்த காலகட்டங்கள் வரை கூட அந்நிய பிராண்டுகளில் தான் அதிகமாக விரும்பி அதை பெருமையாக போட்டு போகிறோம். அப்போ எனக்கு என்னென்னா, ஏன் நம்ம நாட்டில் அப்படிலாம் பண்ணலை, ஏன் நம்ம நாட்டில் உள்ளவங்களுக்கு என்ன தகுதி இல்லை, என்ன இல்லைன்னா அந்த யோசிக்கக்கூடிய எண்ணங்கள் அவங்ககிட்ட கொஞ்சம் குறைவாக இருக்க மாதிரி தெரியுது. நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல போய் நின்றுதாங்க. நான் சொல்லுவேன், தோல்விங்கிறது நீ ஒத்துக்கொள்ளும் வரைக்கும் தான் அது தோல்வி. நீ ஒத்துக்கொள்ளனா அது தோல்வி கிடையாது, அது வெற்றிக்கு தேவையானது தான். இப்போ இமயமலை உச்சிக்கு நான் ஏற போகிறேன் அப்படின்னா ஒரு 4 ஸ்டெப்பு போயிட்டு உட்காந்துட்டு நான் தோற்றுன்னு சொல்ல முடியாது. ஒரு மியூசிக் டாய்ட்டு ஒருத்தர் பண்ணுறாரு, ஒரு மியூசிக் செட் ஆகலை, போட்டே இருக்க, நான் தோற்றுட்டோன்னு விட்டுட்டு போகிறதில்ல. அப்படி நிறைய அந்த பயிற்சி எடுக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா தோல்வின்னு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, பயிற்சி பார்த்தாலும் தொடர்ந்து போகிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு தொழிலுக்கோ இதோ இல்லைங்க என்னால் முடியலை, அப்போ முடியலை அப்படின்னு நீ விட்டுட்டு போகாமல் இன்னும் தொடர்ந்து பண்ணணும், ரிப்பீட்டட், அதுக்கப்புறம் அதை ரிப்பீட் பண்ணு, ஸ்பீட் பண்ணு, பவர் பண்ணு, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கிறோம். ஸோ இதுகள் சிலவங்களுக்கு இயற்கையில்னு சொல்லுவாங்க. காலகட்டத்தில் எனக்கு இது இயற்கையாக அப்படி அமைஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா, இந்த இண்டஸ்ட்ரி சென்னையில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் முதல்ல ஸ்போர்ட்ஸ் ஒர்க்கு. அப்போ பெரிய பெரிய ரயில்வேக்கு, கஸ்டம்ஸ்க்கு இவங்களுக்குலாம் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ், நான் ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்ததுனால பண்ண முடிஞ்சுது. டான் போஸ்கோ, சர்ச் பக் ஸ்கூலு, எஸ்பிஓ ஸ்கூல், இது மாதிரி ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் கொடுக்க முடிந்தது. இதெல்லாம் அந்த பாலிஸ்டர் துணி டிஷர்ட்டை யூனிஃபார்மாக போட்டால் அது அந்த காலத்தில் ரவுடிகள் போடக்கூடியதாக இருந்த கான்செப்ட்டு, அதை மாற்றி யூனிஃபார்ம் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் ரெகுலர் யூனிஃபார்ம் கொண்டு வந்தோம். இப்படியே நம்ம திருப்பூருக்குள்ளே கடந்து போகிறோம். அங்கே போய் பார்த்தா இந்தியாவுடைய இப்போ இன்றைக்குள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய 64% எக்ஸ்போர்ட் நெட்டட் பேப்பர் திருப்பூர் ஒரு சின்ன கிராமமாக இருந்து அது இன்றைக்கி ஒரு மாவட்டமாகி அதுதான் அனுப்பிக்கிட்டு இருக்குது. டாலர் சிட்டிங்கை பேரை பெற்றுது. அப்போ அதில் எனக்கு போகும்போது என்ன யோசனைனா, இது மேலை நாடுகளில் வருஷத்துக்கு ஒரு 12 மாதம் இருக்குன்னா 10 மாதம் குளிரில் இருக்கிறாங்க, 2 மாதம் கொஞ்சம் லைட்டாக சம்மர் வருது. அதுக்கு அவங்க யூஸ் அண்ட் த்ரோ ஆகக்கூடிய ஒரு காட்டன் துணியை பண்ணி நம்ம இந்த ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டோம். பாக்கி 10 மாதத்துக்கு
அது இந்தியாவால் முடியாது, அது பாலிஸ்டர் ட்ரெஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கு சூட் ஆகாது, நம்ம கிளைமேட்டுக்கு சூட் ஆகுது, முடியாதுங்கிறாங்க. அப்போ எனக்கு என்ன ஒரு ஐசிஐ ஸ்போர்ட்ஸ்மேனா ஒரு தோல்வியை ஒத்துக்கிட முடியாதுன்னா இன்னும் பயிற்சி தான் நமக்கு தேவை. அப்போ இந்த பயிற்சி நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த இதை வந்து ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஒரு ஜாலியாக அதை எடுத்துகிட்டு அப்படி முடியாதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு இதுதான் நமக்கு அப்படின்னு அதை போய் நார்த் இந்தியாவிலேருந்து கொஞ்சம் கொண்டு வரும்போது அங்கே எனக்கு வந்து இந்த இராணுவத்தில் இருந்ததுனால இந்திகள் வந்து கொஞ்சம் எளிமையாக இருந்துச்சு. அப்போ எனக்கு வந்து என்னாச்சு, ஊர் பக்தி போய் ஸ்டேட் பக்தி போய் நாட்டு பக்தி ஆகி போச்சு. ஹிந்தி தெரிஞ்சதுனால அங்கே போகிறோம் நம்ம ஊர். அப்போ அங்கேருந்து கொஞ்சம் டெக்னாலஜி கொண்டு வரோம், அவங்க கொஞ்சம் ஆல்ரெடி ஏறக்குறையாக பண்ணுறாங்க. இங்கே கொண்டு வரும்போது அதை கிராஜுவலாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா முடியாதுங்கிறதுல எல்லாரும் ரொம்ப அடம்ப்டாக முடியாதுங்க அப்படின்னா. அப்போ எனக்கு ஒருத்தங்க தான் முடியும்னு தெரியுது. அப்போ முடியும்னு தெரியுது எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண முடியும்? கொஞ்சமாக அதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகள் கிளம்பிடுச்சு. அப்போ நான் என்ன அவங்க சொல்லும்போது இந்த ஆள் பைத்தியம் முடிச்சு வந்தாப்பா நம்ம ஊருக்கு யார் போடுவாங்க, இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறத அதை அப்படி கேட்டு வரும்போது என்ன பண்ணால் ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துல போகிறீங்க, இப்போ எப்படிங்க உங்கள் இண்டஸ்ட்ரி இருக்குது, ரொம்ப டல்லுங்க, ஒன்றும் ஆகலை, படிப்பு இப்போ சரியில்லைங்க, சமுதாயம் சரியே இல்லைங்க. இது வந்து அதாவது ஃபேக்ட் அண்ட் ட்ரூத்தும்பாங்க. அவங்க சொல்கிறது உண்மை, நிஜம் இல்லைங்கிறது எனக்கு ஒரு ஞானம் இருந்துச்சு. அவங்க சொல்கிறது உண்மைங்கிறது என்ன, அவனுடைய நம்பிக்கை அல்லது அவனுடைய அனுபவம். அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்களாம் அந்த தொழில் பண்ணவே முடியாது. நான் இப்போ சொன்னேன், அப்போ இந்த உலகம் அழியுது இறக்கி இந்த தொழில் இல்லாமல் போயிருமா அப்படி கேட்டோன்னே அவங்களுக்கு அது ஆன்சர் என்ன சார் இப்படி நீங்கள் கேட்குறீங்க. நான் சொல்லுவேன் முடியாதுங்கல்ல, எப்போ கேட்டாலும் இந்த தொழில் மூடுது, திருப்பூரில் 1000 கம்பெனி மூட்டு போகிறாங்க, டைங் ஃபேக்ட்ரி வந்துச்சு அதை அழிஞ்சிட்டு போகிறாங்கங்க, லேபர் இல்லைங்க. ஆனால் அந்த சிட்டியோடைய க்ரோத் வந்து பெருசாகிக்கிட்டே இருக்குது. அப்போ சொன்னால் நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருக்கலாம், நிஜம் இல்லை சார். அதாவது இது உதாரணத்துக்கு சொல்ல போனால் அந்த சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட்டுங்கிறோம், அது வந்து உண்மை தான், நிஜம் இல்லையா, நிஜம் இல்லை, அது அங்கேயே தான் இருக்குது. அப்போ ஒவ்வொரு செயலையும் உண்மையும் நிஜமும் இருக்குது, நமக்கு உண்மை தான் தெரியுது, அந்த நிஜம் தெரியலை. அப்போ அந்த நிஜத்தை நம்ம வந்து யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா அந்த நிஜத்தை தேட பண்ணியிருக்கு. இவங்க நீங்கள் பேசிகிட்டு இருக்கவே சொல்லுவேன், இவங்க சொல்ல உண்மையை பேசிகிட்டு இருக்காங்க, நிஜம் அவங்களுக்கு தெரியல. அப்போ நிஜம் நமக்கு தெரியுது, அவங்க நம்ப மாட்டாங்க. அப்படிங்கிற காலகட்டம் என்ன பண்ணிட்டோம்னா அந்த பாலிஸ்டரை கொஞ்சமாக டெவலப் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுக்கு இதை எப்படி கொண்டு போக வைக்க முடியும். இந்தியாவில் சாத்தியக்கூடிய ஃபாரினில் பையர் வராங்கன்னா காட்டன் மாத்திரம்தான் வராங்க. இதை நடைமுறைப்படுத்த முடியும். இந்தியாவிலையும் நம்ம போட மாட்டோம். இந்தியா ஃபுல்லாக உள்ள பையர்ஸ்லாம் அங்கே வாங்க வராங்கன்னா காட்டன் வாங்க வராங்க, பாலிஸ்டர் வச்சிங்கன்னா யாரும் வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி முடியாது, யாராலையுமே முடியாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்தை என்னால் முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சவாலோட இந்த ஒரு 30 வருஷத்துக்கும் மேற்பட்ட அந்த ஜேர்னி வந்து போய்கிட்டே இருக்கு. நிச்சயமா இந்த இடத்துல ஒரு சிறிய விளம்பர இடைவேளை எடுத்துக்கலாம் சார். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேச போறோம். நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் திரு GSP டேவிட் அவர்கள் பாலிஸ்டருக்குன்னு தனி சாம்ராஜ்யத்தை வந்து திருப்பூர்ல வந்து கட்டி வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம். முடியாது, இந்த பாலிஸ்டர்லாம் நம்ம ஊருக்கு வந்து செட் ஆகாது, ஏதோ ஸ்போர்ட்ஸுக்கு கொண்டு வந்தீங்களா அவ்வளோதான் அப்படின்னு சொன்னவங்க கிட்ட முடியாது, நான் ஒரு புரட்சி பண்ணுறேன் அப்படின்னு. பாலிஸ்டரில் இன்னைக்கு விதவிதமாக நிறைய கார்மெண்ட்ஸ், நிறைய இந்த வியர்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்கீங்க சார். எப்படி வந்து அந்த புரட்சியை நீங்கள் பண்ணீங்க? இதில் வந்து முடியாது அப்படின்னு சொல்லும்போது என்னால் முடியும்னு மாத்திரம் நம்ப மாட்டேன். எல்லாராலையும் நிறைய, அதாவது 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு 80 பேரால் முடியலாம், ஒரு 20 பேரால் முடியாமல் போகலாம். அப்போ முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் அதை ஒத்துக்கிட்டு அவனே முடியாதுன்னு விட்டுட்டு போகிறான்னு ஒழிஞ்சு அப்படிங்கிறத. அப்போ அந்த பாலிஸ்டில் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் பண்ணணும்னு சொன்ன மாதிரி டிஷர்ட்டுக்கு போடலாம், யூனிஃபார்ம் போடலாம்னா சார் அதெல்லாம் சினிமா படத்தில் பார்த்தீங்கன்னா ரவுடிகள் போடக்கூடியது, யூனிஃபார்முக்கு எப்படி போட முடியும் அப்படின்னாங்க. இல்லை சார் இது வந்து பாருங்கள் வெளிநாட்டில் போட்டிருக்காங்க இது அப்படின்னு அந்த ஸ்கூலுடைய பேர் இதெல்லாம் போடும்போது அவங்களுக்கு ஒரு அட்ராக்டிவ் வந்துச்சு. அப்போ ஒரு ஹவுஸ் திங்கக்கிழமைக்கு ஒரு நாள் யூனிஃபார்மாக மாற்றணும். அப்போ மண்டே வந்து ஹவுஸ் யூனிஃபார்மாக போட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சார் டிஷர்ட் போடுறது கீழே போட முடியுமா, பேண்ட் போட முடியுமானா அது பனியந்தூள் எப்படி முடியும், அதில் அயனிங் நிற்காத அப்படிங்கிறாங்க. அப்போ அதுக்குள்ள துணிகள் வந்து இந்த டெக்னாலஜி நிறைய மாறும். நாங்கள் என்ன பண்ணுறோம், காட்டனையும் பாலிஸ்டரையும் பிளெண்ட் பண்ணி புதுசாக கண்டுபிடிக்கிறோம். அது திருப்பூரில் வந்து காட்டன் தான் முடியும். டைடு யான் ஒரு கலர் யானை ரிலையன்ஸ்லேருந்து பாலிஸ்டர் வாங்கி திருப்பூரில் காட்டனை ஓட்டி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு டை பண்ணும்போது அது ஒரே கலர் ஆகிடும். அப்போ அந்த குவாலிட்டி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து காட்டனுக்குள்ளே ஃபீலிங் இருக்குது, அயன் பண்ண வேண்டிய இருக்காது, ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும், வேர்வை உரியும். நம்ம சாதாரண துணியை விட அது ஒரு மேன்மை இருந்துச்சு. அது ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு அதை விட கிட்டத்தட்ட 4ல் 1 பங்கு தான் வருது. நீங்கள் ஒரு ஷர்ட்டு தைக்க போகிறீங்கன்னா திரும்ப 100 ரூபா தைக்கூலி ஆகுனா நாங்கள் கார்மெண்ட்டே 75 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். அப்போ அது இவங்களுக்கு ஸ்கூல்காரங்களுக்கு என்ன இருந்துச்சு, ஈஸியாச்சு. ஸோ அதை அப்படியே ஸ்கூலுக்கு டெவலப் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலருக்கு எப்படி கொண்டு வரலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷமாகவே உங்களுக்கு வந்து இழுப்படக்கூடிய பேண்ட்டு, ஸ்ட்ரெச்லான் பேண்ட்லாம் இதெல்லாம் வந்து குராஜுவலாக பண்ணிவிட்டு இப்போ வந்து எல்லாருமே அதை கேட்டு வாங்கி போடக்கூடிய அளவுக்கு பாலிஸ்டர் வந்து டெக்னாலஜிலையும் வந்திருக்குது, பண்ணவும் முடிஞ்சிருக்கு. இதை எளிமைப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறோமா. ஓகே. ஸோ இப்போ இந்த டெக்னாலஜின்னு வார்த்தைக்கு வந்து நீங்கள் ஒரு 10 வாட்டியாவது சொல்லிடுறீங்க இல்லையா? இந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த புது மாதிரியான ஐடியாக்கள்லாம் வந்துட்டு கொண்டு வர்றதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க சார்? இப்போ நிறைய யங்ஸ்டர் என்ன வராங்கன்னா வந்த உடனே
அவங்களுடைய ஆசையை நிறைவேற்ற பார்க்குறாங்க. ஒரு தொழில் தொடங்குனா யாருடைய தேவையை பூர்த்தி பண்ணணும், எதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணுங்கிறது தான் முக்கியம். இவங்களுக்கு தனக்கு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு போகிறாங்க. தனக்கு சொல்யூஷன் கொடுக்க போகும்போது மற்றவங்கள்ட்ட போய் நம்ம கேட்க வேண்டியிருக்கும். அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க போகும்போது அவங்க நம்மகிட்ட இருப்பாங்க. அப்போ நிறைய பேர் உங்களை சுற்றி கியூவில் இருப்பாங்க. அப்போ புதுசாக வரவர்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அது நிறைய பேருக்கு தேவை இருக்குது. உங்கள் தேவைக்காக நீங்கள் ஓடாமல் அவங்களுடைய தேவையை நம்ம எப்படி பெருசுப்படுத்தலாம், அவங்களுக்கு எப்படி அவங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போய்க்கணும், அவங்க எப்படி எளிமைப்படுத்தலாம், எக்கனாமிக் பண்ணலாம், இப்படி நம்ம ஒன்று அடுத்தவங்களுக்கு யோசிக்கும்போது நான் சிலமே இயற்கை யூனிவர்சல் நம்பக்கூடிய, அதாவது நம்ம எண்ணங்கள் இருக்கு இல்லையா, எண்ணங்களுக்கு ஒரு பவர் இருக்குது. அதுக்கு தேவையானது நம்ம கண்ணுக்கு அப்போ தான் அது காட்டுது, இல்லை அது காட்டிக்கிட்டே இருக்குது, நம்ம கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. அப்போ அடுத்தவங்களுக்கு சொல்யூஷன் தேடும்போது உங்களுக்கு ஒரு 100 கிலோ வெயிட் தூக்கக்கூடிய கெப்பாசிட்டி தான் இருக்குன்னா, அடுத்தவங்களுக்கும் தூக்கினா அட்லீஸ்ட் ஒரு 150 கிலோ வெயிட்டை தூக்கக்கூடிய கெப்பாசிட்டி வரும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, அந்த கிராமங்களில் நான் வளர்ந்ததுனால அங்கெல்லாம் கோழி இருக்கும், பயந்த சோழனுடைய கோழி, மற்ற கோழியெல்லாம் கண்டு பயந்து ஓடும். அது ஒரு குஞ்சு போட்டு முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு வளர்ந்த உடனே அது யாருக்கெல்லாம் பயந்து ஓடிச்சோ அதை மாத்திரம் விரட்டாது, கழுகையை கூட எடுத்து விரட்டு, அவ்வளோ தைரியமாக வந்துடுது. அப்போ அடுத்தவங்களை நேசிக்கவங்களுக்காக அடுத்தவங்களுக்குன்னு போகும்போது உங்களுடைய பவர் எங்கே இருக்குது, உங்களுக்குள்ள இருந்துச்சு, உங்களுக்குன்னு யோசிக்கும்போது கிடைக்கல, அடுத்தவங்களுக்கும் வருது இல்லையா. ஸோ அதுதான் இந்த பிஸ்னஸ் நான் என்ன பண்ணேன். இப்போ சொல்கிறேன், அதாவது டெக்னாலஜின்னு சொல்லும்போது இந்த சயின்ஸும் வளர்ந்துருக்கு. அதாவது காட்டனை விட பாலிஸ்டர் நானோ டெக்னாலஜி பயன்படுத்தி மைக்ரோ ஃபைபருங்கிறாங்க, ட்ரை ஃபிட்டுங்கிறாங்க. காட்டன் 1 கிலோ பஞ்சு ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை உரியும் அப்படின்னா, இது அதோட ஒரு 100 கிராம் அதிகமாக உரியக்கூடிய தன்மை இருக்குது. வெயிலில் போனீங்கன்னா காட்டனில் சூடாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இது கூலிங் பண்ணும். ஏன்னா இந்த வேர்வையை உறிஞ்சி வெளியிடும்போது ஒரு கூலிங் எஃபெக்ட் வரும். காட்டனோட பாடியை கூலிங் ஆகுது. அயனிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கலர் ஃபேட் ஆகுது. இது மாதிரி நிறைய அட்வான்டேஜ்கள் போகும். டே பை டே வந்துக்கிட்டே இருக்கனால வருங்காலத்தில் இந்த இண்டஸ்ட்ரி உலகத்தில் இதைத்தான் நம்ம போட முடியும், இதான் வளரும். ஓகே, இப்போ உங்களுடைய வேலைப்பாடுகள் எப்படி போய்கிட்டு இருக்கு? நீங்கள் எப்படி இந்த ஃபேப்ரிக்ஸை கொண்டு வரீங்க, இதை எப்படி நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க, எப்படி இதை சேல் பண்ணுறீங்க, இந்த ஃபுல் ஐடியா பற்றி பிளான் பற்றி சொல்ல முடியுங்களா? பொதுவாக என்ன வச்சுக்கோங்களேன், ஒரு பொருள் ஒரு கமாடிட்டி மார்க்கெட்லேயோ இல்லை ஒரு பிஸ்னஸ்லேயோ டிமாண்ட் அண்ட் சப்ளை, டிமாண்டை வச்சு சப்ளை அதோடைய ரேட்டை கூட்டுவாங்க. நான் எனக்கு ஆக்சுவலாக நான் ஒரு பிஸ்னஸ் மேன் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் மேனு. அப்போ அந்த ஸ்போர்ட்ஸ் மேன் இருந்தால அந்த பிஸ்னஸ் என் கண்ணுக்கு அதில் தெரியலை. ஐயோ இந்த பொருள் கிடைக்க மாட்டேங்குது, டிமாண்டுக்கு நம்மகிட்ட இருக்குல்ல, அப்போ இதை ரேட்டை கூட்டி வைக்கிறதுக்கு பதில் அவனுக்கு கொடுத்துட்டோம்னா அவனுக்கு பெனிஃபிட் இருக்குமா அப்படின்னு என்ன பண்ணோம்னா, அந்த வட இந்தியாவுக்கும் நமக்கு தான் அதில் ஜெயிக்க முடியாதுங்க கான்செப்ட். ஏன்னா அவங்கெல்லாம் அந்த காலத்துலேருந்தே பரம்பரையாக பிஸ்னஸ் பண்ணவங்க, கவர்மெண்ட்டோடைய சலுகைகளை பயன்படுத்தி பண்ணவங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெருசாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கடன் வேணால் அவங்களோட சொந்தக்காரங்க பல கோடிகள் கொடுப்பாங்க. நம்ம ஊரில் ஒரு 10 லட்ச ரூபா பேங்கில் கட்டிங்கன்னா அவங்களுக்கு சொத்தெல்லாம் எழுதி கேட்பாங்க. அங்கே அப்படி இல்லை, 10 லட்சம் கொடுத்தாங்கன்னா 10 கோடிக்கு சொத்து கொடுக்குறாங்க, கடன் கொடுக்குறாங்க இல்லையா. அப்போ இதெல்லாம் நம்ம பேஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன யோசித்தோம் அப்படின்னா, இந்த பொருட்கள் நம்ம ஊரில் கிடைக்கணும், அது அந்த நாட்டில் அவன் ஒரு பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இதை நம்ம ஒரு ஃபேமிலியாக, என்னுடைய அண்ணனோ தம்பியோ எனக்கு வேண்டியவங்க அந்த தொழில் பண்ணுறாங்க, வாங்க வரேன் என்னில் ஒருத்தன், அவனுக்கு ஒரு அம்மா இருக்குது அப்பா இருக்குது, அவனும் முன்னேறி அது மாதிரி என்ன மாதிரி வரணும்னு ஆசைப்பட்றான். அப்போ அவனுக்கு நம்ம இடைஞ்சல் பண்ணக்கூடாது என்ன உள் மனசில் ஆழமாக பதிஞ்சிட்டு, இப்போ யாராவது இவன்ட்டு எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஓட வந்துச்சு. ஐயோ அவனுக்கு அம்மா, அவனை எப்படி சம்பாத்தியம் பண்ண வைக்கலாம், அப்படி சம்பாத்தியம் பண்ண வைக்கலாம்னு நினைக்கிறது. என்னுடைய காம்படிட்டர்ஸ் பிகம் என்னுடைய கஸ்டமர். அப்போ எனக்கு யாரெல்லாம் காம்படிஷனாக இருந்தாங்களோ அவங்க என்ன ஜெயிக்க முடியல, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண உடனே என்னுடைய பிஸ்னஸ் அதாவது கொடுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு இருந்துச்சு இல்லையா. அப்போ இது உண்மைங்கிறது எப்போ போகிறது, அவங்கள முன்னேற வைக்கணும்னு நினைக்கும்போது அவ்வளோ பேரும் என்னுடைய காம்படிட்டர் மேக்ஸிமம் என்னுடைய கஸ்டமர் ஆனாங்க. அப்போ என்னுடைய பிஸ்னஸ் ஒரு 200 டைம் ஃபூம் ஆகுது. இந்த ஃபூம் ஆகும்போது அங்கே நார்த்தில் உள்ளவங்களுடைய பையருடைய கெப்பாசிட்டிக்கு நான் வந்துருந்தேன். அவங்க ஒரு 10 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா நானும் 10 கோடிக்கு பண்ணக்கூடியது வந்துருந்தேன். அவங்க ஒரு 5% லாபம் வச்சுருக்காங்கன்னா நான் 1/2% பண்ண ஆரம்பிக்கிறேன். அந்த 10 கோடி 20 கோடியாக மாறுது. இப்போ வட இந்தியாவில் உள்ளவர்கள் ரேட் வேணுமா, திருப்பூரில் என்ன ரேட் விற்கிது, இதை ஓவர்டேக் பண்ண முடியாது. அங்கே அதாவது முதல்ல டெல்லியிலேருந்து இங்கே வந்துக்கிட்டு இருந்துச்சு, பாம்பேலேருந்து இங்கே வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ பல்காக உள்ளதெல்லாம் இங்கே இருந்து திருப்பி டெல்லி பாம்பேக்கு போகுது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம இப்போ அதில் மாற்றி விட்டுருக்குறோமா. ஓகே, அதாவது காம்படிட்டரே ஒரு கோ ஒர்க்கராக மாற்றிட்டேன், ஏன்னா அவங்களும் என்ன மாதிரி தானே அப்படின்னு ஒரு சிறந்த மனதுள்ள ஒரு மனிதராக நீங்கள் இருக்கீங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். நம்ம கூட இன்னைக்கு ஜிஎஸ்பி டேவிட் அவர்கள் இருக்காங்க. வெளிநாட்டில் இருந்து அந்த பிராண்ட்லாம் கொண்டு நம்ம நாட்டில் நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். எப்படி அது நம்ம ஊர் பிராண்டை வெளிநாடுகளுக்கு அனுப்பணும் அப்படின்றத என்னுடைய மிகப்பெரிய கோலாக இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. ஐ லைக் இட் வெரி மச் சார். ஸோ இப்போ இன்னைக்கு உங்களுடைய நிறுவனத்திலிருந்து பல விஷயங்கள் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள். அதுதான் இதுவும் ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்பிரிட் தான். ஒலிம்பிக்கில் இந்தியா கோல்டு மெடல் வாங்கணும், ஆக்கில செய்யணும்னு ஒரு எண்ணம் வர மாதிரி பிராண்டும் அதே மாதிரி தான். ஏன்னா அந்த நாட்டு பிராண்ட் நம்ம ஊருக்குள்ள நம்மளே தயாரிக்க வைக்க சொல்லி அதை நம்மளே போட வச்சு, கஸ்டமரும் நம்ம தான், மேனுஃபேக்சரும் நம்ம தான், ஆனால் பெனிஃபிட் அவங்களுக்கு போகுது, புகழ் அவங்களுக்கு போகுது இல்லையா.
அப்போ இதை பிரேக் பண்ணுறதுக்கு இப்போ உள்ள யங்ஸ்டர்கிட்ட நான் தான் சொல்கிறேன், இது வந்து நிச்சயமாக இப்போ நமக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. முந்தி இருந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. இப்போ நம்ம வாழக்கூடிய காலகட்டத்தில் அந்த இன்டர்நேஷ்னல் பிராண்டுகளை உடைக்கிறதுக்கு நம்மளால் முடியும். அவங்க என்ன துணியை ஒரு கிளாத் எடுக்கிறாங்களோ அதை விட ஒரு 10 டைம்ஸ் பெட்டரான துணியில் அதை விட ஒரு 95% கம்மி ரேட்டில் நம்ம இந்தியாவில் நம்மளால் தயாரிக்க முடியும். அந்த பிராண்டு நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து பிராண்டை தான் வாங்குகிறோம், துணியை வாங்கலை. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு R&Dக்காக ஒரு இது போட்டு ஒரு 5 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, நீங்கள் ஒரு விசனோட வரீங்க சார், நான் எனக்கு வந்து ஒரு டிஷர்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது, இன்னொருத்தவங்க வராங்க, எனக்கு ஒரு பேபி பிறந்திருக்கு, அந்த பேபிக்கு நல்ல ட்ரெஸ் கிடைக்கல, அப்படியே கிடைச்சா காஸ்ட்லியாக அந்த மாதிரி ட்ரெஸ் வந்து எனக்கு கிடைக்கணும், என் பிள்ளைக்கு கொடுக்குற மாதிரி இன்னும் என்னோட கீழே உள்ள பிள்ளைங்களும் கிடைக்கணும், அந்த ட்ரெஸ்ஸு நான் பண்ணி பிராண்டிங் பண்ணி விளைவிக்கலான்னு யோசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தவங்க வரேன் சார், நான் வந்து கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம், கார்ப்பரேட் யூனிஃபார்ம்ஸ்லாம் எங்களுக்கு பண்ணலாம்னு யோசிக்கிறோம். அதனால் நீங்கள் யார் என்ன விஷனில் வந்தாலும் அந்த துணியை வந்து AI டெக்னாலஜி மூலமாக ஒரு அவங்களுக்கு ஒரு வடிவமைப்பு வந்து வித்தின் ஒரு 3 minutes 4 minutesல அந்த ட்ரெஸ்ஸை காமிச்சிருந்தோம். அவங்க ஃபீலிங் பண்ணுறதுக்கு துணி நிறையா நாங்கள் வச்சுருக்கிறோம். இதில் எந்த துணியில் உங்களோட என்ன ஓன் டிசைன்ஸ் என்ன வேணுமோ அதுக்குள்ளே வந்து டிஜிட்டல் பிரிண்டிங் வச்சுருக்கிறோம், எம்ப்ராய்டிங் வச்சுருக்கிறோம். இப்போ இதெல்லாம் வந்தாலும் ஒரு 1/2 hourல வந்து நார்மலாக இது பண்ணோன்னா ஒரு 50,000லேருந்து ஒரு 5 லட்ச ரூபா செலவாகி ஒரு 1 monthலேருந்து 2 month பிடிக்கும். இதை வித்தின் 1/2 hourக்குள்ள அவங்க கையில் அந்த ஃபிசிக்கலான சாம்பிளை கொடுத்து ஃபிட்டிங்லேருந்து போட்டு பண்ணி வைக்கலாம். இப்படி வரும்போது என்ன ஆகும்னா, ஒரு தொழிலுங்கிறது வந்து ஒரு 1 லட்சம் பேர் முயற்சி பண்ணாங்கன்னா அதில் ஒரு 1000 பேர் ஜெயிக்கலாம். ஏன்னா அதை ஃபெயிலியர்னு சொல்லாமல் அட்டம்ப்ட்டு நிறையா இருக்கணும். நீங்கள் நிறைய பண்ணி நம்ம ஏதோ ஒரு மியூசிக் போட்டால் கூட போட்டு வர மாதிரி தொழிலும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். நீங்கள் பண்ணணும். இந்த பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு டேலண்ட் டீமை வந்து ஒரு சாதாரண கம்பெனியால் இந்தியாவில் அது நான் வச்சுருக்கிற மாதிரி வைங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு எல்லா கம்பெனியாலும் வைக்க முடியாது. ஒரு 100ல் வந்து ஒரு கம்பெனி வைக்க முடியும், பாக்கி 99 முடியாது. அவங்க வந்து அது பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த ஃபெயிலியர் ரேஷியோவை நம்ம எப்படி குறைக்கலாம், அவங்களோட டைமை நம்ம எப்படி குறைக்கலாம், இல்லை இப்போ நான் இன்னும் கொஞ்சம் சிலர் இப்போ அடிக்கடி டெய்லி வந்து மீட் பண்ணுறவங்க சார், நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஐடியில் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிட்டோம், ரொம்ப இதாக இருக்குது, சொந்தமாக பண்ண நினைக்கிறோம், அந்த கார்மெண்ட்டுக்கு போகலான்னு நினைக்கிறோம். அவங்களது வந்து என்ன ஒரு யூனிக்காக பண்ணிட்டு வராங்க. யூனிக்கில் மார்க்கெட்டில் தேவையானதை பண்ணிக்கும். யூனிக்னு நினச்சி டெக்கரேஷனில் போய் யாருமே பயன்படுத்தாத பண்ண நினச்சி ஃபெயிலியர் ஆகிடுதாங்க. அப்போ நான் சொல்லுவேன், எல்லாரும் பயன்படுத்தக்கூடியவர் இல்லையா, அதுக்குள்ளே போய் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. அதில் சக்ஸஸ் ஆனால் உங்களுடைய விஷனை வந்து உங்களுடைய ஐடியாவை பேக்கில் வச்சுக்கிட்டு மக்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டே போங்க. அப்போ வந்து அது 100வதுலேயோ 200வது 500வதுலேயோ உங்களோட இதை உள்ளே கொண்டு வாங்க. எடுத்தோடனே உங்களை கொண்டாந்து ஃபெயிலியர் 100 ஃபெயிலியர் ஆகிட்டுன்னு சொல்கிறத விட இதை கொண்டு போங்க, தேவையான கொடுத்துட்ருங்க அப்படின்னு அவங்களுக்கு எங்களுக்கு அந்த டெக்னாலஜி இருக்குது, அந்த அனுபவம் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்போ இந்த புதுசாக தொழில் இப்போ காலேஜில் படிக்கிற மாணவர்களை கூட சொல்கிறேன், நீங்கள் ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணுங்கள், காலேஜுக்கு சொல்லிடுங்க. உள்ளே போகும்போது நீங்கள் எஜுகேஷன் லோன் வாங்குறீங்க, அதை பிஸ்னஸ் லோனாக வாங்கிக்கோங்க. வெளியே வரும்போது ஐடி பே பண்ணிட்டு ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக போங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு ஒரு சேலரி கொடுக்குறோம், உங்களோட விஷன் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே என்னென்ன மார்க்கெட்டிங் பண்ணுவோம் எல்லாம் டெக்னாலஜி கூட காலேஜோட டைப் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு அதான் சொல்கிறோம், உங்கள் காலேஜில் ஸ்டூடெண்ட் உள்ள வந்து எஜுகேஷன் லோன் வேண்டாம், அவனுக்கு பிஸ்னஸ் லோன் கொடுங்க. அவன் வெளியே போகும்போது ஐடி பே பண்ணிவிட்டு வெளியே போவான். அந்த அளவுக்கு ஒரு 1000 ஸ்டூடெண்ட் உங்கள் காலேஜில் இருக்கிறாங்கன்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு 5 பேரையாவது எங்களால் பண்ணிட முடியும். அந்த 5 பேர் ஒரு 1000 பேர் உருவாக்கிடுவாங்க. ஸோ இதுக்கு தான் இப்போ இளைஞர்கள்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு என்ன தேவை, என்னுடைய தேவையை பூர்த்தி பண்ணணும்னு போனீங்கன்னா அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பயம் வரும், எல்லாம் வரும். அவங்களுக்காக ஒர்க் பண்ண போகிறோம், நாட்டுக்காக பண்ண போகிறோம், அது வந்து நீங்கள் வந்து இல்லைனா கூட நாட்டுக்காக பண்ண போகிறோம்னு ஒரு 1000 ஆட்டை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் அதாக மாறிடுவீங்க. அதாக மாறும்போது வெற்றிங்கிறது வந்து உங்களுக்கு இல்லை, உங்களை தூக்கிட்டு அதை தூக்கிட்டு ஓடி நீங்கள் வந்து சும்மா கூட இன்னும் ஒரு விட்னஸை உட்காந்து பார்க்கலாமா. அதனால் அந்த எண்ணங்களை வந்து நம்ம வளர்க்கணும். கண்டிப்பா. இப்போ நீங்க வந்து ஒரு மார்க்கெட்டை கண்டுபிடிச்சிங்க இல்லையா, இந்த மார்க்கெட்ல இதுதான் வந்து இல்லை, நம்ம அதை வந்து இருக்கிற மாதிரி கொண்டு வரோம் அப்படின்னு, அப்படி எப்படி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய விஷனை வந்து சூஸ் பண்ணுறது? அது ரொம்ப சிம்பிள் தான். அதாவது மார்க்கெட்டில் இல்லாத கொண்டு வரல, என்ன தேவை இருக்குன்னு நமக்கு தெரியுமில்ல. அதான் உன்னுடைய மைண்ட்லேயும் எண்ணத்துலேயும் அவங்களுடைய கஷ்டத்தை எப்படி போக்க முடியும், அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோவுமே ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. யாருமே அவன்கிட்ட இருக்கிறத வந்து பயன்படுத்த தெரியல, அதை பயன்படுத்த வச்சாலே நம்ம ஜெயிச்சிடலாம். அப்போது இன்றைக்கி நம்மளை சுற்றி போய் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேரை சந்திச்சுட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா ஒரு 80 பேர் மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஆனால் ஒரு 10 பேர் தான் மகிழ்ச்சி சொல்லுவாங்க, 10 பேர் இல்லைங்க ஒன்றுமே இல்லை, என்கிட்ட இது இல்லை அது இல்லை அப்படிம்பாங்க. அப்போ வந்து அவங்க இல்லைங்கிறத வந்து ஒரு புரிஞ்சுருக்காங்க. அந்த தேவையை நம்ம கொடுத்தாலே நம்ம பிஸ்னஸ், அதான் பிஸ்னஸ். அவனுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி அவனை அடுத்த கேட்டகரிக்கு கொண்டு போயிட்டோம்னா அவன் வெற்றி அடைய வச்சுருக்கீங்கன்னா உங்களுடைய வெற்றி வந்து 1000 பேரால் தூக்கப்படும். ஏன்னா நீங்கள் 1000 பேர் ஹெல்ப் பண்ணும்போது அந்த 1000 பேர் இருப்பாங்க உங்களை. அப்போ உங்களுக்கு தெரியும் இவ்வளோ சக்தி நமக்குள்ளே இருந்துச்சா, நம்மளே என்னடா பண்ணலான்னு யோசித்தோம், ஆனால் நமக்கு இவ்வளோ சக்தி இருக்காங்கிறது எப்போ வரும்னா நீங்கள் அவங்களுக்கு அதை கொடுக்க மாட்டோம் மாதிரி அந்த சொல்யூஷனையே நீங்கள் தேடிக்கிட்டே இருங்களேன். உங்களுக்கு என்ன தேவையோ அது நிறைய பேர் தேவை இருக்குது, அதை எப்படி சரி பண்ணலாம். ஓகே, வால்ரஸ் நிறுவனத்தினுடைய அடுத்த கட்ட ஒரு அத்தியாயம்னா என்ன? அதாவது ஒரு வேர்ல்டில் உள்ள ஒரு டாப் 10 பிராண்டுக்குள்ள
ஒரு குரூப்பாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து ஒரு 1000 பீப்புளை வந்து நம்ம இந்த பிராண்டிங்கில் கொண்டு வரோம். அவங்கள வந்து பிராண்டிங் பார்ட்னராக வச்சுக்கலாம். அவங்க வந்து அவங்களுடைய நேரத்தையும் உழைப்பையும் கொடுக்கணும். ஃபைனான்ஸுக்கு வந்து யாருமே அதில் பிரச்சனை கிடையாது. ஃபைனான்ஸ் நம்மகிட்ட நிறையா இருக்குது ஆளுகிட்ட. அப்போ இந்த பிராண்டை வந்து உலக லெவலில் நம்ம கொண்டு போகிறதுக்கு நிற்கலாம். அந்த ஏஐ டெக்னாலஜி வந்திருக்கனால ஏஐ ஏஜென்ட் அதெல்லாம் சொல்கிறோம். ஒரு கூகுள் மேப்பை ஒரு ஓப்பன் பண்ணுறோம். நீ அமெரிக்காவில் ஒரு இடத்துல விற்கணும்னா அந்த இடத்துல அந்த மேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய் ஒரு கலிஃபோர்னியா ஒரு சிட்டி வேர் அடிக்கிற அதில் ஸ்போர்ட்ஸ் வேர்னு அடிச்சுன்னா அந்த கடைகள் எல்லாம் வந்துடும். கிட்ஸ் வேர்னா அந்த கடைகள் எல்லாம் வந்துடும். ஸ்ட்ரீட் வியூ வருது. உள்ளே போய் பார்க்குற அந்த கடையில் என்ன ரேட்டு விற்கிறான், என்ன பொருள் விற்கிறான். இப்போ நம்ம மாணவர்கள் இங்கே படிக்கக்கூடியவங்க இருப்பாங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன புதுசாக க்ரியேட் பண்ணுங்கள். ஆல்ரெடி இருக்கவங்கள அந்த பயன்படுத்தாமல் ஐடியில் வீட்டில் இருக்கிறாங்க, வேலை இல்லை, சும்மா இருக்கிறாங்க. இல்லைம்மா இந்த கடையில் வந்து இந்த பொருளை சொல்ல இங்கே 2 ஆட்டம் அந்த நாட்டில் உட்காந்து நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் வந்து பொருட்களை அனுப்புகிறோம்னு சொல்லி புதிய ஆட்களை உருவாக்கி இந்தியன் பிராண்டை வந்து உலக லெவலில் வந்து ஒரு 10 இயர்ஸில் ஒரு 1 லட்சம் பேர் நம்மகிட்ட 140 கோடி மக்கள் தொகை இருக்கிறோம். ஒரு 1 லட்சம் மக்கள் இந்த ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கு போனாங்கன்னா உலகத்தில் நம்மளை விட வேறு யாரும் நம்மகிட்ட போட்டிக்கு வர முடியாது. நிச்சயமாக நம்ம வந்து ஒரு பெரிய வல்லரசு ஆகும். கண்டிப்பாக. இன்னைக்கு உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் கொண்டு போக போகிற அந்த ஒரு பெரிய மெசேஜ் என்ன அப்படின்னா, தடை அதை உடை. முடியாதுன்னு சொல்கிற இடத்துல முடியும் அப்படின்றத வந்து நீங்கள் பதியுங்க. எல்லாமே வந்து தானாக நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. உங்களுடைய எண்ணம் வந்துட்டு இன்னும் மிகப்பெரிய பூம் ஆகிறதுக்கு புதியுகம் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜீவிகா. இது விருந்தினர் பக்கம்.